ஒரு ஊர்ல ஒரு குடும்பம் இருக்கு. அதுல இருக்க தாத்தா எடுத்த பொருள எடுத்த இடத்துல வைக்கவே மாட்டாரு. அதனால வீட்ல எப்ப பாரு சண்டை நடந்துகிட்டே இருக்கும். முக்கியமா அவரோட மூக்குப்பொடி டப்பா எப்ப பாரு எங்கேயாவது வச்சுட்டு வீட்ல இருக்கிறவங்கள தேடி கொடுங்கன்னு சொல்லி சண்டை போட்டுட்டே இருப்பாரு. வீட்டம்மா கோகிலாவுக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்ல. அவங்களுக்கு கோவமா வருது. நான் குழந்தைங்கள பார்த்துப்பேனா, வீட்டு வேலை செய்வேனா, சமைப்பேனா, இல்ல இவர் மூக்குப்பொடி டப்பாவை தேடி கொடுப்பேனான்னு இதே அவங்களுக்கு ஒரே கோவமா வருது. வேலைக்கு போன ராஜு வீட்டுக்கு வரட்டும், இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு யோசிக்கிறாங்க. வந்ததும் இந்த தாத்தா தினம் தினம் பண்றதெல்லாம் சொல்லி அவர்கிட்ட சண்டை போடுறாங்க. ராஜுவோ தாத்தா கிட்ட உங்க பொருளை பத்திரமா வச்சுக்கோங்க தாத்தா, உங்களால எங்களுக்குள்ள சண்டை வருதுன்னு சொல்றாரு. தாத்தாவோ அது ஒரு 2.5 டப்பா, அதுக்கு போய் நீயும் உன் பொண்டாட்டியும் ரொம்ப பண்றீங்களேடான்னு திட்டுறாரு. விலை அதிகமா இருக்க டப்பாவை வாங்கி கொடுத்தா தாத்தாவும் பொறுப்பா வச்சுப்பாரு, கோகிலாவும் எங்கேயாவது பார்த்தா எடுத்து கொடுப்பான்னு ராஜு யோசிக்கிறாரு. வீட்டில் இருந்த காசை வச்சு ஒரு தங்க டப்பாவை வாங்கி கொடுக்குறாரு ராஜு. தாத்தாவும் கோகிலாவும் அந்த டப்பாவை மாறி மாறி பத்திரமா பார்த்துக்கிறாங்க. எதுக்கு விலை அதிகமோ அதுக்கு தான் மதிப்பு அதிகம்.